வீட்டுக்காரங்க வராங்க. ஏய் எங்கடி அவ போயிட்டா? வந்துட்டேன். நீங்க ரெண்டு பேரும் யாரும் குஞ்சிங்கடி குஞ்சிங்க. இன்னைக்கு நாங்க என்ன தேய்ச்சு நான் சொல்லி அவசரப்படாத அக்கா. பாரு உங்க ரெண்டு பேத்தையும் நீ பொண்ணு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. சரி. அதனால இன்னைக்கு நல்லா தேய்ச்சி குளிச்சிங்களா கண்ட இடத்துல. அம்மா சோப் எடுத்து எடுத்து ஒரே தேதான் தேய்ச்சு கிளீனா வந்து பளிச்சுன்னு நினைக்கிறோம். மாப்பிள்ளை நாங்க பேரு ஒன்னோட கலரா இருக்கோம். கலர் மாப்பிள்ளை வந்துட்டாங்க. அடக்க சடக்கமா நில்லுங்க. என்னடி இந்த புடி பிடிக்கிற நெஞ்சு வலியா வந்துரும் போல இருக்கு. உனக்கு நெஞ்சு வலி வந்து நல்லா சொல்லிடுவேன். வராதடி. இங்க பாரு, அவன் எங்களை கட்டிக்க போற மாப்பிள்ளை நீ கட்டி பிடிக்கிறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? அதான் கட்ட நல்ல வாயில வந்துற போகுது. ஏண்டி நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் வரவங்கள அன்பா ஆசையா கட்டி பிடிச்சி கொடுத்துதான் வர வைக்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா? இத காலகாலமா பண்ணிட்டு இருக்க. அப்படித்தானே? அம்மா கூட பார்க்கலாம். கொடுக்கவா? நீங்க கட்டி பிடிச்ச மாதிரி உங்க ரெண்டு பொண்ணுகளையும் கட்டி பிடிச்சி வரவேற்க சொல்லுங்க. வேண்டாம் மாப்ள, என்னோட போதும். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கோ மாப்ள. தம்பி, அத்தை கட்டி பிடிச்சதுக்கே உனக்கு கொப்புன்னு பேசுதே. அது பிள்ளைகளை கட்டி பிடிச்சா நீ என்னடா போய் சேர்ந்துரும் வேலை பண்ணல. ஆமாத்த எங்க உங்க பிரச்சனை காணா? அது ஏன் மாப்ள கேக்குறீங்க? இவ சிங்கப்பூர்காரனுக்கு பிறந்தா, அவ துபாயில இருக்கனுக்கு பிறந்தா. சிங்கப்பூர்கார மாப்ள என்ன வந்து பொங்கலுக்கு வந்து பாத்துட்டு போனான். பொங்கலுக்கு வந்து என்ன நல்லா பொங்கு வச்சுட்டு போயிட்டான். அதுல இலவச இணைப்புல கிடைச்சதுதான் இது. இவ தீபாவளிக்கு கிடைச்சா எப்படி பட்டாசா? எப்படி வந்தாலும் எனக்கு அத்தை உங்க ரெண்டு பொண்ணும் அப்படியே ஊத்துக்குழி வெண்ண மாதிரி அழகா இருக்காதா? பால் பாதாம் முந்திரி சாப்பிட்டு எனக்கு எந்த பொண்ணு தம்பிக்கு எந்த பொண்ணு சொன்னா நாங்க செட்டில் ஆயிடுவோம். மாப்பிள புரோக்கர் எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டாரு. எங்களுக்கு சொத்தெல்லாம் முக்கியம் இல்ல, சொகம் மட்டும்தான் முக்கியம். இங்க பாருங்க, அது யாரு எங்களுக்கு திருப்தியா கொடுத்தா போதும். அத்தை நீங்க பொண்ணை மட்டும் கல்யாணம் வச்சு பாருங்க, 6 மாசம் அப்படியே மாசம் ஆகிடுறாங்க. அம்மா மாப்பிள்ளை பேர் இன்னும் சொல்லவே இல்லையே, கேட்டு சொல்லு. என்னடி இப்படி கேட்டுட்ட? எல்லாம் உனக்கு பிடிச்ச பேரு தான். இவர் பேரு நல்ல பாம்பு, இவர் பேரு நல்ல பாம்பு, சரப்பாம்பு. பேரு முக்கியம் இல்ல, பாம்பு படையெடுத்து ஆடுதாங்கிறது முக்கியம். அந்த பாம்பு படையெடுத்து ஆடுறது எனக்கு முக்கியம். உனக்கு அவன் பாம்பே முக்கியம் தான் இந்த வரைக்கும் கட்டி பிடிச்ச. உங்க ரெண்டு பேருக்கு எவன் வேணும் நீங்களே செலக்ஷன் பண்ணிக்கோங்க. அம்மா அது வந்து ரெண்டு பேருமே சும்மா கும்முன்னு நல்லா தான் இருக்காங்க. அதுல நீ யார ஓகே பண்றியோ எங்களுக்கும் அவங்களே ஓகே. இந்த ரெண்டு பேர்த்த மட்டுமா கேப் பண்ணி? ஏய் சரி சீட்டு குலுக்கி போட்டு எடுத்துட்டு வா, பார்த்து சொல்றேன். இல்ல தாயா பேர் எழுதி போட்டேடி. யாரு அதுல அவன் பேர் எழுதி போட்டீங்களா இல்லையா? யாரு பேரு? அவன் பேரு. அவன் பேரு வேண்டாம். அதுல அப்படியே உங்க பேரு சேர்த்து எழுதி போடுங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? என்னடி அவன் பேரு சேர்த்து எழுத சொல்றான்? அவன் கண்ணாடி போட்டு வரப்பே தெரியல. மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? ஏண்டா உன் டேஸ்ட் இப்படியா போகும்? மூஞ்ச கட்டு. அவர்க்கா நான் இருக்கேன், உன் கண்ணாடி கழட்டிட்டு பாறா. ஏய் அவளுக்கு போறவ மாப்பிள்ள தெரியல. சரி மாப்பிள்ள சீட் எடுங்க. ஆமா ரெண்டு பேர் பேர் போட்டு எழுதி போட்டியா இல்ல? அவன் பேர்ல எழுத நீ எடு. தம்பி
எனக்கு மஞ்சள் கிளி, உனக்கு பச்சை கிளி. ஏய் எனக்கு அவன் தான் ஜோடி. போய் நில்லுங்கடி. நீங்க வா. பாக்குறதுக்கே வயித்துல நல்ல இதா இருக்கு, கூலிங்கா இருக்கு. எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கீங்க, எனக்கு பாரு ஜோடி எல்லாம் போச்சு. ஜோடி கேக்குறா எங்க அம்மா. மாப்பிள இங்க பா. ஏய் ஏய் இதெல்லாம் அவன் பாலுன்றா. யாரடி பாலு? ஏய் இங்க பாருங்கடி. ஏய் ஐயா 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 ஐயா. ஏய் எவடி பாலு? எனக்கு தெரியாம நான் தாண்டி உன் புள்ள. எனக்கு தெரியாம எவடி வச்சிட்டு இருக்க? யாரை வச்சிட்டு இருக்க? சொல்லிட்டு தானே வச்சுக்கணும். அதான் நிறைய பேர் வச்சு லிஸ்ட் எடுத்துல சொல்ல முடியும். மூடி நில்லுடி. ஏய், மூடி பாரு. இருக்கேன். ஏய், உங்க ரெண்டு பேருக்கு மாப்பிள்ளை இவனுங்க தான். பாலு ஏய் ஐயா ஐயா ஐயா. அவரு கை கட்டினாருப்பா. இங்க பாரு, ரெண்டு பேத்தோட மாப்பிள்ளை இவங்க தான். சட்டையும் இப்ப வேட்டி அவுத்துட்டு சரி எல்லாம் நிக்க வச்சு வேண்டாம். கை காலு மச்சம் நெஞ்சி நெஞ்சி குஞ்சு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ. அம்மா நீ வேணா தானே நீ கட்டி பாக்குறியா? ஏய் இருடி, நீ தானே கட்டி புடிச்ச. ஆமா. நான் வேணா நெஞ்ச பாக்குறேன். நீ அது அப்புறமேட்டுக்கா பாத்துட்டு பாக்குறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு அது சரியில்லை இது சரியில்லை ஃபர்ஸ்ட் நைட்ல அவனும் சொல்லக்கூடாது. கொண்டாடி வேடி. ஏன்னா நீ வந்து ஃபர்ஸ்ட் இல்ல பாக்குறே அவுட். இப்ப என்ன உனக்கு வெக்கமா இருக்கா? பாத்துட்டே இல்லையா? போய் பாரு. அத்தை அத்தை அவைய அவுத்து பார்த்ததுக்கு அப்புறம் நானும் ஒரு தாட்டி. யார் என்ன பாக்குறியா? செத்து செத்து போயிருவேன். அவனுக்கு தெரியல. சரி கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்ன்றீங்க? ஆமா கல்யாணம் சீக்கிரம் வச்சுக்கலாம். ஏன் ஓரமா நிக்கிறீங்க? வாங்க. ஏறிங்க போ. உன்னை பார்த்தாலே அவன் பயந்துக்கறாமா. மாப்பிள்ள இன்னைக்கு அமாவாசை நல்ல நாள். அப்ப இன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்குவோம். அவ்வளவு ஆரத்துல இருக்கீங்க. சொல்லிட்டான் பாரு, ஏன் சொல்லிட்டான் பாரு, நீ ரொம்ப கும்முன்னு இருக்கியா. சரி மாப்பிள்ள இன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் வாங்க. அம்மா மாரியாத்தா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்க்குள்ள ரெண்டு பேரும் போயிட்டாங்க. அடுத்த வருஷமே என் கையில ஒரு பேரனோ பேத்தியோ நீதாம்மா எப்படியாவது கொண்டாந்து கொடுக்கணும். இந்நேரம் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்கும். நமக்கு எவனும் கிடைக்க மாட்டாங்கண்ணா. ஏய் புச்சுக்குட்டி என்னடி ஆச்சு? ஃபர்ஸ்ட் நைட் ஏய் ஃபர்ஸ்ட் நைட் எதுமே இப்படி வந்துட்டு வர பாம்பு கிம்பு கொத்திருச்சாடி. நம்ம பரம்பரை என்ன பரம்பரைமா? சொல்லுமா சொல்லு. என்னடி எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது? நம்ம பரம்பரை பத்தினி பரம்பரை. பத்தினி பரம்பரை நீ தான் சொல்லிக்கற. அங்க ஒருத்த என்ன? ஐயோ என் தங்கம் ஃபர்ஸ்ட் நைட் எதுமே இப்படி மாப்ள. ஏன் மாப்ள உங்களுக்கு அறிவுல பாம்பு வச்சிட்டு கம்மல் இருக்க மாட்டீங்க? காஞ்ச மாடு கம்மல் பூந்த மாதிரி லபகன் பூந்தறதா? உள்ள ஒண்ணுமே நடக்கலத்த. என்ன மாப்ள சொல்றீங்க? உங்க பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட்டே தப்புன்னு சொல்லிவிட்டா. ஏக்கண்ணா அப்படியே சொன்ன. அம்மா இப்படில நீயே சந்தேகப்பட்டு கேட்கலாமா? நீ சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி கொடுத்து வளர்த்திருக்க. இதெல்லாம் தப்பு தப்பு நீ சொல்லி கொடுத்தியா இல்லையா? இவன் அதுதான் இந்த கருவாய என்ன அந்த தப்பு பண்ண சொல்றாமா. அம்மா நான் பயந்துட்டு ஓடி வந்துட்டேம்மா. ஏய் மாப்ள முன்ன பின்ன என் பொண்ணு பாம்பு மொண்ணு பாம்பு கூட பார்த்தது இல்ல. அவகிட்ட போய் எங்க அம்மா எத்தனை பாம்பு. ஐயோ என் தங்கமே உனக்கு என்னடி பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை உனக்கும் தெரியணுமா? பரம்பரைலாம் வேணாமா, நம்மளது உத்தம பரம்பரைன்னு எனக்கே தெரியும். ஆனா இந்த தப்பான விஷயம்லாம் தப்புன்னு சொல்லி தானமா வளர்த்த. எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்னாலே என்னன்னு தெரியாதுமா. ஆனா அவன் இருக்கான் பாத்தியா உள்ள என்ன கட்டி வச்சியே, அவன் நல்ல பாம்பு கிடையாதுமா, கெட்ட பாம்பு. எங்க போயிட்டான் அந்த மொண்ண பாம்பு? நீ இதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு சொல்லி கொடுக்காம வளர்த்தது தப்பா போச்சு பாத்தியா? அம்மா, அவன் என்ன பண்ணானே நீ கேட்கல கடைசி வரைக்கும். ஆமா அவன் செல்லுல அசிங்கமா படம் காமிச்சு அதே மாதிரி பண்ணணும்னு சொல்லி என் புடவை இருக்குல்ல உருவிட்டாமா. அடி பாவி. ஏய் என்ன என்ன படம் நீ ஆமா நீ என்ன பண்ண நீ உன் புருஷன் காட்டுனா? படம் அது வந்து தூத்துக்குடி கொத்தனா தூக்கி பிடிச்சு அது தெரியுது எனக்கு. தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி பிடிச்சு கொத்தனாரு. அந்த படம் நல்லா இருக்குடி. ஐயோ காமி தூக்கி காமி அது நல்லா இருக்கு. சூப்பர். ஆனா அவன் அது காமிக்கல. ஐயோ வந்துட்டான். அத்தை
அத்தை மாப்பிள என்னாச்சு ஐயோ அத்தை என்னடா அங்க புடிச்சு நான் எதுவும் பண்ணலங்க. மாப்பிள என்னாச்சு ஃபர்ஸ்ட் நைட் வேண்டாம்னு சொன்னா ஐயோ அண்ணனை புடிக்கிட்டான். நானும் சரின்னு சொல்லிட்டு ஓரமா போய் கட்டில போட்டு படுத்திருந்தேன். அவ போய் அந்த பக்கம் ட்ரெஸ்ஸை மாத்தினா அப்படியே எனக்கு கொஞ்சம் சூடு ஏறி போச்சு. அப்புறமே ஏன் பாம்பு படையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு அத்தை, படையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பாலை ஊத்த வேண்டியதானே நல்லப்பா நாகப்பாம்புக்கும் இந்த பாம்புக்கு. நல்ல பாம்போட பாம்புக்கு வித்தியாசம் தெரியாம உங்க பிள்ளை உலக்கே எடுத்து ஒரு போட்டா. ஏண்டா ஐயோ அம்மா பாம்பு செத்துருக்கணுமே. மாப்பிள பாம்பு செத்துச்சா ஊதிட்டா சங்க. மாப்பிள பாம்பு ரெடி போச்சு. சாவுல தொங்கிருச்சு. இன்னும் 3 மாசத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாத 3 மாசத்துக்கு ஒண்ணும் பண்ண மாட்டானா. இங்க பாருங்க மாப்பிள, என் பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து எது குட் டச் பேட் டச் எல்லாம் சொல்லி கொடுத்தேன். ஆனா இந்த மாதிரி எதுவுமே சொல்லி கொடுக்கல. ஃபர்ஸ்ட் நைட்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஒரு சின்ன பிட்டு படம் கூட அவங்களுக்கு பாத்துருக்கவே இல்ல செல்லுல. அதனால நீ எனக்கு தனியா வந்து காட்டு மாப்பிள. டென்ஷன் ஆயிடுவா மாப்பிள. இப்படி அப்படியே பேசாதீங்க. நீ எனக்கு புருஷனா அவளுக்கு புருஷனா? அவரே கன்ஃபியூஸ்ல இருக்காரு. அட நிறுத்துங்களாண்டியே மாப்பிள. இங்க பாருங்க, நாளைக்கே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லாம் தயார் பண்ணி ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். அது ஒத்தைக்கு நாளைக்கே பாத்துக்கலாம். இங்க பாருமா, நான் சொல்லி தரணும் இல்லையா, அவனுக்கு நீ சொல்லி கொடு. இன்னைக்கே பாத்துறலாம். அதுலதான் நாளைக்கு ஆர்வமா வேண்டாம். இருக்கும். இன்னைக்கே பாத்துறலாம். சரி இரு, அந்த மாப்பிளைய அனுப்பிச்சிடலாம். மாப்பிள அத்தை என்னால முடியாத அத்தை. உன்னால 3 மாசம் என் முடியாது. தம்பியை கூட்டிட்டு போய் ஒத்திக்க பாருங்க. ஏய் வாரி எனக்கு வந்து நீ ஒத்தனம் குருடி. இங்க பாருடி பச்சைக்கிளி, சொல்லுடி. இப்ப நான் மாப்பிள்ளைட்ட என்னென்ன பண்றனோ அதை அப்படியே நீ பண்ணணும். ஏய் நீ கரெக்டா பண்ணுவியா? அதெல்லாம் எனக்கு தெரியும். எங்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது. எத்தனை வருஷம் சர்வீஸ் தெரியுமா? அதுதான் தெரியுமே. 20 வருஷம் சர்வீஸ் மேல. வயசு சொன்னேன்டி. ஆமா ஆமா. மாப்பிள்ளை உங்களுக்கு ரெடி தானே? போலாம். சே மாப்பிள்ளை இதுக்குதான் தயாரா நிக்கிறாருடி. எங்க அம்மா சும்மா ரிகர்சல் தான் பண்ணுவா. உங்க அம்மா ரிஹர்சல் தான் பாக்க. நீ தான மெயின். நான் தான் மெயின் பிக்சர். ஞாபகம் இருக்கட்டும். மாப்பிள்ளை அப்படியா? ஏய் அத்தை நீங்க முக்கியந்த. அவளாவது இங்க பாரு உலக்கி தான் போட்டா. நான் அம்மிகளே போட்டு நச்சு புடுவேன். தெரிஞ்சுக்கோ. ஒழுங்கு மரியாதையா சரி வாங்க உள்ள வாங்க. விளக்கு பிடிச்சாலும் சி 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 விளக்கு ஏத்தனாலும் அதே மாதிரி உனக்கும் உன் புருஷனுக்கு விளக்கு ஏத்தி வச்சிருவா. நீ கவலையப்படாத, அதுக்கு நான் கேரண்டி. சரி நீ கேரண்டின்ட்ட. சரி அங்க பாரு அம்மா, என் புருஷன் வரான். எங்க பொறுமையா ரெடி வரட்டும். இன்னைக்குதான் ஒத்தி கம்பெனி ப்ராஜெக்ட். மாப்பிள என்ன ஒத்திக்கு பாம்புல ரெடி பண்ணிட்டு வந்துட்டீங்களா? அடிபட்ட பாம்பு இன்னைக்கு கொத்தாம விடாது. சரி மாப்பிள, இங்க பாருங்க, இங்க குடும்ப வழக்கம். எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி குவார்டர் ஓபன் பண்ணி குடிச்சிடு. பரம்பரை என்ன லூசா போகுது? ஐயோ அத்தை சீல் உடைஞ்சிருச்சே. ஐயோ நீலா ஒரு பொம்பளையா? சத்தியமா இல்ல. மாப்பிள சீல் உடைஞ்சிருச்சா? ஐயோ அத்தை நான் சீல் உடைஞ்சா நான் குடிக்கவே மாட்டேனே. ஐயோ ஐயோ, சாதாரண பாட்டில் சீல் உடைஞ்சதுக்கு இப்படி திறக்கறானே. என் பொண்ணு சீல் உடைஞ்சிட்டான்னு தெரிஞ்சா என்ன கத்துவா? அம்மா இதெல்லாம் சீக்கிரம். மாப்பிள அதை வேணா கொடுங்க, நான் கடையில கொடுத்துட்டு வேற வாங்கிக்கிறேன். சீல் உடைஞ்சா எதுவுமே தொடுறது இல்ல. அம்மா இங்க வாயேன். மேட்ரு பண்ணும்போது கோட்டர் குடிச்சா மோட்டர் வேகமா வேலை செய்யும். அப்புறம் அவளுக்கு தாமா பிரச்சனை. கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணுமா. என்னால முடியாது. சரி மாப்பிள, நீங்க தயார் தானே? மாப்பிள எடுத்த உடனே பாயக்கூடாது. இந்த மாட்டுக்கு பால் கறக்கும் போது அந்த மடிக்கு தண்ணி தெளிச்சு எண்ணெய் போட்டு அப்படியே பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி மெதுவா ஸ்லோவா ஆரம்பிக்கணும். வேணா போய் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா? எதுக்கு மாப்பிள? மடிய கழுவுதான். நான் மடிய கழுவி இருப்பேன். செருப்பு பிஞ்சிரும். மூஞ்சி முகர கட்டை பாரு. ஒரு உதாரணத்துக்கு சொன்ன உடனே அதே தான் செய்வியா? மாப்பிள போய் இவ்வளவு படுத்து தூங்காதீங்க, உட்காந்துருங்க.
நீ இவங்க 2 பேத்துக்கு ஒத்திக்கி கொடுத்துடுவாமா. நான் போய் என் புருஷனை ரெடி பண்றேன் அடுத்த ரவுண்டுக்கு. ஏண்டி 3 பேருமே ஒத்தி கொடுக்கலாம் வாடி. நம்ம 3 கூட பேருமா? தாண்டி. நானுமா? ஆமா. நீதான் ஒரு டைம் பாலு எங்க இவளுங்கலாம் ஃபர்ஸ்ட் நைட் போயிருக்காங்களா வேற எதுக்காக போயிருக்காங்க இவ்வளவு நேரம் ஆகுது? மாப்ள என்ன கொடை விட்டு அவுத்துருவானுங்க போகுது. மாப்ள என்ன கோலது அரையும் குறைமா இதுக்கு அவுத்து போட்டா நீங்க வந்திருக்கலாமே. டைலாக் அவருக்கு, எனக்கு இல்ல. உங்க பொண்ணு என்னை வேட்டியும் கட்ட விட மாட்டேங்குது, சட்டியும் போட விட மாட்டேங்குது. ஃப்ரீயாவே 24 மணி நேரம் இருக்கும்னு சொல்லுது. 10 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி என்னை பூஜை பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏய் அண்ணா, உனக்காவது 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பிரேக்கு, எனக்கு அதுவும் கிடையாது. 24 மணி நேரமும் வேலை செய்ய என்ன டார்ச்சர் பண்றாளா? ஏதோ தப்பிச்சு போனா போதுன்ட்டு உள்ள கிடந்த பாவாடை எடுத்து கட்டிட்டு ஓடி வந்துட்டேன். மாப்ள நல்ல பாம்பு சார பாம்புன்னு பேரை வச்சுட்டா மட்டும் பத்தாது, பாம்பு எடுத்து விளையாடணும். அதை விட்டு இப்படி பயப்படுறீங்க. அவர் சொல்லுவார், ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல, ஒரு நாளைக்கு நான் என்ன அடி வைப்பான் பொழுதுனிக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு. இதெல்லாம் ஒரு மாமியார் நீ தூக்கி சொல்லிட்டு வர சொருவு முடியல இருமா. ஆமா, தோ இவனை எனக்கு என்ன சொல்லி கட்டி வச்ச? பாம்பு நல்லா கொத்து கொத்துன்னு சொன்னேன். ஒரு நாளைக்கு 3 வேலை போடுவான்னு சொன்னேன். இவன் என்ன தற்குறி, ஒரு டைம் போடுறதுக்கு முக்குன்னு முக்குறாமா. விளக்குமாறு பிஞ்சிடும். அவன் 3 டைம் போடுறேன்னு சொன்னது சோத்த. நீ எனி டைம் இதே நினைப்பா தெரியும் கூறு கட்டவளை. அடியே ஒரு நாளைக்கு ஒரு தடவைனா பரவாயில்ல, 30 தடவை போட சொன்னா எங்க வருது? பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இப்போ மேட்ரு நடந்தே ஆகணும். நல்ல ஆயல மாதிரியே இருக்குடியா, உங்க ஆயல மாதிரியே இருக்க. உன்ன மாதிரி தானே. சரி மாப்பிள்ள, இந்த ஆட்டவாளி சமாதானப்படுத்தி பாருங்க. தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. இந்த ஒரு டைம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க ப்ளீஸ் மாப்பிள்ள. ஒரு தடவை என் உசுரே போயிடுறத. உசுறு போனாலும் சரி, மயிறு போனாலும் சரி, எனக்கு இப்போ வரணும். ஐயோ இருடி மாப்பிள்ள, அவ வெறி கொண்ட வேங்க இருக்க. ப்ளீஸ் மாப்பிள்ள போங்க மாப்பிள்ள. நான் என்ன கூட்டி போட்டா? யார உனக்கு எங்க டவுசர் கிழிஞ்சு போய் கிடக்குது. கொத்திக்கு நீ இப்ப வருவா பாரு. எல்லாம் வந்து ஏமலே தள்ளி விடுங்க. நீதான் இலவச இனிப்பு. அம்மா இங்க பாரு மாமா, அவர் பாதியிலே எஞ்சி வந்துட்டாரு, என்னன்னு கேளு. ஏண்டி இருடா, இங்க பாரு. மாலா மாலா டேய் இருடா, பேசிட்டு இருக்கல்ல. ஏண்டி ஏன் முந்தானிய பிடிக்கிறதுல ஒரு வாஸ்தவம், உன் முந்தானி எதுக்கு பாதியில வராம அவன் என்னடி பண்ணுவான்? நீ பண்ற குது வேகத்துல பண்ணினா அவன் பாடியே தாண்டி ஆவான். அவன் பாடி என்ன, அவன் செத்தாலும் சரி என் கூட தான் சாவணும். இங்க பாரு, இப்போ ஒழுங்கு மரியாதையா அவனை என் கூட அனுப்பிச்சு விடு, இல்ல அவன் கூட நான் வாழ மாட்டேன். பொறு அவசரப்படாத. ஏய் இப்ப அனுப்புறிய தாலி மாப்ள இப்ப நானாடி வேணாங்கற கூட்டி இழுத்துட்டு போடி. அத்தை வேண்டாங்க. ஏய் இழுத்துட்டு போடி. போடா. என் புருஷனை வளைச்சு போட பாக்குற, கொன்னுடுவேன் ஜாக்கிரதை. விளக்கு மாதிரி பிஞ்சு போயிடும். அவன் 1 லட்டு வாங்க 2 லட்டு இறங்குற மாதிரி என்ன இழுத்துட்டு போறான். ஏய் இன்னியோட அவனுக்கும் எனக்கும் 100வது ஃபர்ஸ்ட் நைட். ஆமாடி, இங்க பாரு வெறி கொண்ட வேங்க அதே மாதிரி ஆமா ஆமா வந்துட்டேன் 100 டைம் ஃபர்ஸ்ட் நைட் அட்டன் பண்ணிட்டு வெற்றி விழாவை கொண்டு வரோம். போங்க கொண்டாடுறோம். வேண்டாம், நீ மூடுறா கொஞ்சம். ரொம்ப டயர்டா இருக்கு மாப்ள. இந்த ஒரு டைம் போயிட்டு வாங்க மாப்ள. என்னங்க முதல்ல பாவடை தூக்குங்க, எல்லாம் தெரியுது கருமம். அவ பாக்குறாள்ல. ஏய் அவ பாவடை தூக்கு சொல்றாடா. அதாவது தூக்க நான் மட்டும் பாத்துக்கிறேன். இங்க பாரு, உள்ள போ. 100வது ஃபர்ஸ்ட் நைட்ட கொண்டாடியே ஆகணும். வாய்ப்பே இல்ல. நீ இப்ப வரல, உன்னை தூக்கிட்டு போய் செஞ்சிருவேன். நீ வார்த்தை நம்ம போலாம். என் பிச்சு குட்டி இல்ல, என் தங்க குட்டி இல்ல, நீங்க போய் 100 டைம் அட்டன் பண்ணிட்டு வந்து ஃபர்ஸ்ட் நைட் விழாவை வெள்ளி விழாவை நம்ம கொண்டாடுறோம். போங்க. என்னத்தான் மானகட்டத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? ஒரு மாமியார் வந்து இப்படி பேசலாமா? நீ நடந்துக்கிறது மானங்கட்டு தெரியல. மாப்பிள அவ
அதை விடுங்க, அவளை விடுங்க. நானும் ஒரு 99 தடவை கூட நடந்துறான்னு ஏக்கத்துல ஏங்கி போயிருக்கேன். என் பொண்ணுக்காவது இவ்வளவு தூரம் கொடுத்து வச்சிருக்க. போங்க போடா மாப்ள. வா எங்க இருந்து இவனெல்லாம் புடிச்சிட்டு வந்தீங்க? ஏன்டி கேக்குறான் இது பின்னாடியே சுத்த போண்டா மூக்கன போடா. எங்க இந்த மாப்பிள்ளைங்க போயிட்டானுங்க? சின்ன மாப்பிள, பெரிய மாப்பிள, என்னதான் பண்றீங்க? 2 பேரும் கொஞ்சம் வெளியில வாங்க. எதுக்கத்த கூப்பிட்டீங்க? மாப்பிள, உங்க நல்லலுக்காக கொல்லிமலைக்கு போய் அங்க குஞ்சு குப்பன்னு ஒருத்தர் சாமியார் இருக்காரு. அவரை பார்த்து அவங்க விஷயத்துல நான் சொன்னேன். இந்த மாதிரி 1 மாசத்துக்கு எங்க பொண்ணுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா வேலை செய்யணும்னு சொல்லி அவர்கிட்ட கசாயம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பேரு குதிரை கசாயம், குதிரை குஞ்சு கசாயம். இந்த குதிரை குஞ்சு கசாயத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்பா வேற மாதிரி இருக்குது. ஐயோ என்ன மாப்பிள கொஞ்சம் குடிச்சோடனே நினைக்கிறீங்க? அது வேலைய ஆரம்பிக்குது அத்தை, ஆரம்பிக்குது. எப்படியோ ஒண்ணும் முடியல. அவளுக்கு தகுந்த மாதிரி நீங்க நல்லபடியா இருந்தீங்கன்னா சரி. இருங்க, என் பொண்ணுங்களை கூப்பிடுறேன். சீக்கிரம் கூப்பிடக்கூடாது. நான் பெத்து என் தங்கங்க வருதுக்கு பாருங்க. வாடி வல்ல குஞ்சி. பச்சைக்கிளி, உங்க அம்மா கொடுத்த குதிரை கசாயம் வேலை செய்ய போய் பாத்துருவோமா? அது குதிரை குஞ்சு கசாயம்டா. குஞ்சு கசாயமா? குஞ்சு கசாயமா நஞ்சு கசாயமா நோருங்க. ஐயோ மாமா, என்னாச்சு? இன்னைக்கு என்னால முடியாது. ஏன்னா நான் அத்தை கூட்டு போட்டா செருப்பு பிஞ்சிரும் அந்த 3 நாள். அதனால இன்னும் 1 வாரத்துக்கு உனக்கு அதுக்கு ரெஸ்ட். அடே நீயாவது வா, நாமளாவது போய் வேலையை ஆரம்பிக்கலாம். ஐயோ மச்சான், நானும் 3 நாள், உனக்கும் 2த்துக்குமே ரெஸ்ட் 1 வாரத்துக்கு. பாய். அட பாவிகளா. என்ன மாப்பிள இப்படி சொல்லிட்டு போயிட்டாளுங்க? டேய் தம்பி, சொல்லுனா. கசாயத்தை வேற குடிச்சிட்டுமேடா. குதிரை பழம் அப்படி என்னடா பண்றது? அவளுங்களும் போயிட்டாங்க. எப்பயுமே நம்ம பரம்பரையில உன்ன வச்ச காலை என்ன வச்சிருக்கிறோம். இப்ப இருக்கிறத பார்த்தா கவலை நீ ஒண்ணு கவலைப்படாத. அதான் நம்ம அத்தை இருக்கால, அவகிட்ட போய்க்கலாம். அப்புறம் வேற ஒண்ணும் பண்ணவே முடியாதப்ப. சரி மாப்பிள, ஆனது ஆகி போச்சு. நீங்க போயிரு. மாப்பிள என்ன பண்றீங்க? அப்புறம் கசாயத்தை கொடுத்து விட்டு மாப்பிள்ள என்ன பண்றீன்னா நான் என்னதான் பண்ணட்டும்? அவன் கூப்பிட்டா நீ போவாத, என் கூட வந்துரு. வேண்டாம் மாப்பிள, எல்லாம் தப்பு மாப்பிள. ஐயோ மாப்பிள. அப்ப ரொம்ப மோசமான ஐயோ ஏய் பச்சைக்கிளி, ஏன் மஞ்சக்கிளி வந்து காப்பாத்துங்க. இவங்க என்ன கொத்தில அனுப்ப போல இருக்கு. யோ ஓடியா ஓடியா. என்ன மாசி எதுக்கு அடிக்கடி பட்லீங்கயோ? இன்னும் 5 நிமிஷம் லேட்டா அந்த வந்துட்டீங்க. அளவுக்கு கொண்டு அடிக்கல. ஏய் எங்க அம்மா வந்து புடிச்சிட்டே என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை பண்ண புடிச்சதே இல்ல. என்ன போய் சொல்ற பாத்தியா? 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தேன். என்ன கொத்தி இருப்பானுங்கடி. அவன கொத்திட்டு விட அவிக்கி இருப்பான். நம்ம அம்மா வந்தாடி. என்னடி? ஐயோ பச்சைக்கிளி, பச்சை பச்சை என்னடி ஆச்சு? பச்சை ஏதாவது சேரத சாப்பிட்டியாடி? பித்த வந்தியா? அம்மா பித்த வந்து இல்ல, இங்க வாயேன். நீ பாட்டியாக போற, நான் அம்மாவாக போறேன். ஷோ என் தங்கமே. டாக்டர்கிட்ட போய் கேட்டேன் 5 மாசமா. எனக்கே தெரியல, புள்ள இருந்ததே தெரியலம்மா. நீ ஏன்டி வாந்தி எடுக்கிற? ஏய் என்னாச்சு? இரும்பலா வாந்தி எது சொல்லு.
சொல்லு. வருது அவ ஏதோ சேராத தின்னுட்டா. சேராததெல்லாம் இல்லம்மா. அக்கா எடுத்தாலே அதே வாந்தி தான். அக்கா பெரியம்மா ஆக போறா, நீ பாட்டி ஆக போற, நான் அம்மா ஆக போறேன். ரெண்டு பேரும் எனக்கு பேரம்பேத்தி பத்தி கொடுக்க போறீங்களா? பரவாயில்லையே. மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள ஏடி மூடிட்டு எதா இருந்தாலும் அவங்கிட்ட பேசுறீங்க. மாப்பிள்ள இங்க பாருங்க, நீங்க அப்பா போறீங்க மாப்பிள்ள. ஐயோ ரொம்ப சந்தோஷம். நம்ம குழந்தை உள்ள என்ன பண்றா? எங்க நம்ம குழந்தையா? விளக்கமா பிஞ்சிர ஆவடா. ஏய் இல்ல நம்ம குழந்தை அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோ. எங்க அம்மா ஒண்ணும் மாசமா இல்ல, நானும் என் தங்கச்சியும் தான் மாசமா இருக்கோம்டா. கூமுட்ட குப்பாயா? அப்படியா? நம்ம குழந்தை இப்ப கொஞ்சம் அந்த போனா இங்க ஐயோ யாரா அவன்? சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா, சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம், செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம், சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சு. ஆடி முடிச்சிட்டீங்களாடி? முடிச்சாச்சு முடிச்சாச்சு. ஐயோ அத்தை. ஐயோ. என்னாச்சுமா? நீ தடவாத போ. வந்து அவ ஜவுரி முடி வந்துருறா. ஐயோ அம்மா போதுமா? என்னமாச்சுமா? அம்மா நேத்து ஏதாவது சேராததை சாப்பிட்டு தொலைச்சி என்ன கண்டதே தின்னுவேன். கோகன் குடல் வெளிய வந்துர மாட்டேங்குது. பித்த வந்தியாமா? இது பித்த வந்திலடி. பின்ன நீங்க எடுத்தீங்களே அதே வாந்தி தாண்டி. நாங்க எடுத்த வந்தியா? அப்போ இதுக்கு யாரு காரணம்? எவன் கூட போயிருந்தேன்? அடி அம்மா காரி, எங்கடி போய் லோட ஏத்திட்டு வந்திருக்க? எவடி அதுக்கு காரணம்? சொல்ல இந்த வீடியோ காரணம். சத்தியமா நான் இல்ல சாமி. ஏய் ஐயோ நானே இல்லப்பா, நானே இல்லப்பா. ஐயா மாப்பிள்ள தயவு செஞ்சு நான் பேச விடுறீங்களா? பேசுத. மாப்பிள்ள, இதுக்கு காரணம் யார் தெரியுமா? யாரு? அன்னைக்கு உங்களுக்கு குதிரை லேகி வாங்க போனோம்ல, அந்த சித்திரை பார்க்க போன கொல்லிமலைக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன வைத்தியர் இருந்தாரு, சாமியாரு. அவரை பார்த்து சாமி சாமி எனக்கு பிறந்தது 2 பெண் குழந்தை, அடுத்த ஒரு ஜென்மத்திலேயாவது ஒரு ஆண் குழந்தை கொடு, எனக்கு வரம் கொடுன்னு கேட்டேன். ஆனா அவன் இப்பயே கொடுப்பான்னு எனக்கு தெரியாதுடி, தெரியாதுடி. சரி இப்படிதான் ஆயிப்போச்சு. இங்க பாருங்க, உங்களால நான் மாசமாயிட்டேன், என் கூட வந்து பொழப்பு நடத்துங்கன்னு கேட்டான். இங்க பாருமா, நான் உனக்கு மட்டும் புள்ள கொடுக்கல, 10,000 பேத்துக்கு புள்ள கொடுத்துருக்கேன். அப்படி ஒருத்தி கூட நான் போய் எத்தனை நாளைக்கு குடும்பம் நடத்துதுன்னு என்ன கேட்டு துரத்தி விட்டுட்டாங்க. இந்த புள்ளைக்கு அப்ப யாரா? நீ இவங்க 2 பேரும் தான். அதான் அவன் தான் இருப்பான். சரளக்காட்டு மணி விட்டு போயிருந்தான் அந்த பிள்ளைக்கு அப்ப. எங்க மாமியாவை காணா? மாமியாலேயே கேட்டினே வச்சுக்கோ, கட்ட விளக்க மாதிரி பிஞ்சு போயிடும். அப்ப நைட்டு புள்ள பிறக்க போது அடக்க ஒட்டக்கமா இரு, இல்ல அறுத்து புடுவேன் நாக்க. வேற ஏதாவது இருக்கணும். காலையில என்ன வச்சு அறுத்துருவாங்க. புள்ள 10 கிலோ இருக்க மாட்டிருக்காங்க பாரு. நான் செய்த குறும்பு உண்டாச்சு கரும்பு, நான் தந்த பரிசு அது ரொம்ப புதுசு, கையோடு துள்ளாதோ ரோஜா பந்து. நான் செய்த குறும்பு உண்டாச்சு கரும்பு, நான் தந்த பரிசு அது ரொம்ப புதுசு, கையோடு துள்ளாதோ ரோஜா பந்து. ஒரு வெங்காயம் வேலையா அவங்கிட்ட போய இவங்கிட்ட ஏறி. அவங்க தெரியாது, இவங்க தெரியும். மாப்பிள்ள அம்மா எனக்கு மாங்காய் சாப்பிடணும் போல இருக்குமா? உனக்கு மாங்காய் சாப்பிடணுமா? மாங்காய் பாக்குறோம்.
இங்க மாங்காய் வேணும். மாங்காய் 2 கொஞ்சம் பெருசா இருக்குது. நான் அட்ஜஸ்ட் பண்ணி கடிச்சு சாப்பிடுவோம். பொண்ணுங்க மாசமா ஏய் இங்க பாரு அம்மா. ஏய் வாயை மூடிட்டு வாய். அடுத்த அது புள்ளையோட புருஷனுக்கு அலையிற நீ எல்லாம் வாய் மயிர் பேசுற. அங்க பாரு அப்படியே சைக்கிள் கேப்ல ஓடுது. ஏய் என் புருஷன் என் முன்னாடியில முடிஞ்சு வச்சிருக்கிறேன். பொண்ணுங்களாம் மாசமா இருந்தா அம்மா வீட்டுக்கு போவாங்க. இங்க அம்மாவே மாசமா இருந்தா பிள்ளைங்களுக்கு யார் வேலை செய்யறது? என்ன சும்மா அவகிட்டே போற? அவதான் வெக்கம் கட்டவ. இப்பெல்லாம் மருமவங்கிட்டே வர. காலமே மாறி போச்சுடி. காலத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறி போயிட்டே இருக்கணும். சரியா? நீ மாறின வருஷம் இங்கே தெரியுதேடி. நம்ம ஊர்ல தான் ஆடும் சனையா இருக்கு, குட்டியோ அத சொல்லு 100 வாட்டி. ஆடோட குழந்தை வலிக்குதுமா. வலிக்குது. நீ மாசமா இருக்கேடி நிஜமா? வலிக்குது. ஏதோ கட்டிட்டு வந்துச்சு. ஐயோ ஐயோ வலிக்குதே. மாப்ள என்ன வலிக்குது? அவன் நிஜமால வலியோ? சீக்கிரம் சூட்டு வலியா இருக்க போதுடி. புரியல. சூட்டு வலிடி. சூட்டு வலியா இல்ல வலிக்குது. போங்க மாப்ள. ஐயோ குழந்தை கீழே இறங்குது. மாமியா தான் முக்கியம். மாமியா தூக்கிட்டு கிளம்பிட்டானுங்களே. வலிக்குதே அம்மா. அவளை தூக்குறதுக்கே மூச்சு வாங்குது. நான் என்ன உன்னை தூக்கணும்னா நான் அவ்வளவுதான் நானு. அப்படியே கூட்டு போங்கடா. சோரிப்பா அழுவாதப்பா. என்னடி உன் பிள்ளை அழுதுகிட்டே இருக்க? ஆய்க்கித போயிடுச்சான்னு பாரு. இல்லக்கா உன் பிள்ளை தான் ஆயி போயிடுச்சான்னு பாரு. ஏய் அழாத கம்முனு இரு. என்னடி சொன்னா கேட்க மாட்டேங்குதே? சொன்னா கேட்கணும். எங்க போயிட்ட? இவங்களோட ஆயா அதான் ஆயா அந்த குழந்தைய எடுத்துட்டு வரும். இரு. ஐயா அப்பனுங்களையும் காணோம், ஆயாலையும் காணோம். தள்ளி இருக்கிறத போய் அடுத்த பிள்ளைக்கு ரெடி பண்ணி போறாங்க. சரி என்னடி வேணும் உனக்கு? உங்கு வேணுமாடி தங்கம்? உங்கு குடி தங்கம். என் அமுல் நாயடி இது. அம்மா உன் பையனோட குஞ்சு தெரியுது. என் தம்பியோட குஞ்சு. நீ எங்க பாக்குற பையனை பாருங்க காட்டு. அழகா பத்தியா பொம்பளை பிள்ளை முறப்புள்ள பாருமா. முறப்புள்ள ரெடி பண்ணிட்டேன். நம்ம குழந்தையா? இல்ல பக்கத்து வீட்டுக்கார குழந்தை. சரி சரி போய் மச்சான் பாருங்க. இங்க பாருங்கம்மா மச்சான பாருமா பாவம். அவன் தான் முதல்ல. மாப்ள குழந்தை பாத்தீங்களா? உங்க முகஜாடியில இல்ல 2 பேரும். ஆனா குழந்தைய மட்டும் கொஞ்சி. நீயா அழகா இருக்க. குழந்தைய கொஞ்சங்கடா. நான் மாமியாவை கொஞ்சிட்டு தெரியுதுங்க. டேய் குழந்தைய மட்டும் கொஞ்சம் தொலை. மாப்ள அச்சச்சோ இது வேற அழுகை எடுத்து கிடைக்குது. மூக்கு உங்கள மாதிரி போண்டா மூக்கு மாதிரியே இருக்கு பாருங்க. பொண்ணு மாதிரியே இருக்கு பாரு. இருக்கும். பசிக்குது போல. வா நம்ம போய் பால் கொடுக்கலாம். அம்மா அவனும் அழுவு போறான். வந்து பாலை கொடு. எங்களுக்கு பாலு எங்க அம்மா கொடுப்பா குடிச்சுக்கிட்டு. விளக்கமா பிஞ்சு போயிடும். ஜாக்கிரதை. நான்சென்ஸ். முதல்ல கண்ணு குட்டி